என்னடா ஆரம்பிச்சிட்டாங்க படி தொலைச்சானுங்க ஜோதி ஏன் சோகமாக இருக்கு ஏன் RRR பாகுபலியெல்லாம் பார்த்துட்டு அந்தளவுக்கு படம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வேலை முடிச்சுட்டு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஷோக்கு RRR படம் ஃபஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிக்கெட்டை வந்து புக் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டாக கரெக்டாக உள்ளே போனோம். ஆனால் அதுக்குள்ளே டைட்டில் கார்டெலாம் போட்டாங்க. டைட்டில் கார்டு போடல, டைட்டில் கார்டு நாங்கள் போனதுக்கு தான் போட்டாங்க. படம் எப்படின்றது இருக்குதுன்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் ஜோதி எல்லாம் சொல்லுவாங்க. படம் வந்து பார்த்துட்டு வந்தால் ஒரு எனர்ஜி கிடைக்கும், நம்ம சரியான எனர்ஜி கிடைக்கும். எது கிடைக்குது மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஓகே ராம்சரண் இன்ட்ரோ இன்னொரோட இன்ட்ரோ எல்லாமே என்டிஆர் இன்ட்ரோ வந்து நல்லா இருந்தது. இன்ட்ரோ நல்லா இருந்தது, இன்டர்மிஷன் நல்லா இருந்தது. அதே மாதிரி என்டிஆர் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து உள்ளே போகிறாரு. அந்த பொண்ணு வந்து ஆனால் அந்த இடத்துல ரொம்ப சேஃபாக பத்திரமா ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி அதுவே நல்லா தான் இருக்குதுல்ல, அதுவே நல்லா தான் இருக்குது அந்த ரூமில். இவர் எதுக்கு போய் காப்பாற்ற போகிறாருன்றது வந்து காட்டில் விடுறது. நாங்கள் 5 நிமிஷம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் என்ன தெரியல. பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து என்ன சொன்னால் அந்த பொண்ணு வந்து நல்லா டயக்ராம் மாதிரி வாங்கலாம். அதனால் அந்த ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் டயக்ராம் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. இது ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஆர் வந்து அந்த உள்ள சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்த பொண்ணை கஷ்டப்பட்டு போராடி வெளியே கூட்டின்னு அந்த ட்ரை பண்ணுறாரு. இதில் ராம்சரணும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் போலீஸாக இருக்கார். ஆயுதங்களை எடுக்கணும், ஆயுதங்களை எடுத்து ஆயுதம் இல்லாத இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸாக உள்ளே நின்று கஷ்டப்படுறாரு. ஆனால் வந்து கடைசியில் என்ன பண்ணுறாரு, அவர் கடைசியில் எல்லா பிரிட்டிஷர்ஸும் தோற்ற பிறகு தான் ஆயுதத்தை எடுத்து போய் கொடுக்குறாரு. கடைசியில் ஆமாம், கடைசியில் உள்ளே எல்லா ஆயுதத்தையும் எல்லாரையும் காவச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போய் ஆயுதத்தை கொடுக்குறாரு. அதுக்குள்ளே அவங்க ரொம்ப வயசானவங்களாகிறாங்க. அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதும் தெரில. படத்தில் சமுத்திரகண்ணி, அதுக்கப்புறம் ஆலியா பட் ரொம்ப முக்கியமான ரோலில் வராங்க. எப்படி ஆலியானே தெரியாத ஒரு ரோலில் வந்தாங்க. ஆலியா பட் வந்துட்டு ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நிற்க வச்சு ஒரு நாள் வர சொல்லிட்டு எல்லா சீனையும் ஒரே நாள் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆமாம், என்டிஆர் வந்து புல்லட் அப்படியே பறக்க விட்டு கொஞ்ச நேரம் வந்து கையிலே வச்சுருந்தாரு, யார் மேலே போடலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ராம்சரனை சுட்டுறாரு. உடனே கோவம் வந்து அப்படியே இந்த புல்லட் வந்து அவர் மேலே போட்டுட்டு ராம்சரனுக்கு என்ன ஆச்சு திரும்பி பார்த்தா அவர் இந்த புல்லட் எடுத்து போட்டு துவச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கடைசியில் ஒரு ராமர் வேஷம் போட்டு இவருக்கு பீமர் வேஷம் போட்டு முடியலைங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. விடிஞ்சிருச்சு, அது வந்து நம்ம விடிஞ்சிருச்சுன்ற ஒரு காமெடி சொல்லுவோம், படத்துலேயே விடிஞ்சதுக்கப்புறமா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த போலீஸ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் ஆய்வு தராங்க. என்ன பண்ணுறது, அது ஆய்வு கிளைமேக்ஸ் ஃபைட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ராம்சரனுக்கு வந்து அடிப்பட்டது, முட்டியை நவுத்தப்பட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்டிஆர் வந்து ராம்சரன் தோளில் சுமந்து அதுக்கு முன்னாடி கம்பியை பிடிச்சி கையிலே கடைச்சிட்டு தோளில் வச்சுட்டு ஓடுறாங்க. அங்கே ஒரு 100 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, யாராலுமே சுட்டு போகலைங்க. ஓடுறது கூட பிரச்சனை இல்லை. 2 கையில் கண்ணை வச்சுட்டு ராம்சரன் தோல் மேலே உட்காந்து எல்லாத்தையும் டமா சொல்கிறாரு. 2 பேர் சேர்ந்து வந்து மேலே ஏறுறாங்க. எப்படி 2 பேர் சேர்ந்து மேலே ஏற முடியும் தெரியல. கதை ஸ்டார்ட் ஆன இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ராம்சரனோட இன்ட்ரோலாம் வந்து நல்லாவே இருந்தது. அப்படியே கொஞ்சம் ரியலாக கொஞ்சம் நம்புற மாதிரியும் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே விட்றாங்க, பொகையாக விட்றாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டக்கு ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி அப்படியே அடித்து பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு புல்லட்டு எது பட்டாலும் அப்படி டூஸ் மாதிரி அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கதை என்னவோ வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறதா வந்து கதை. அது வந்து அப்படியே டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடுது. இவருக்கு ஒன்றுனா அவர் வந்து காப்பாற்றுறது, அவருக்கு ஒன்றுனா இவர் வந்து காப்பாற்றுறது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இதுதான். கடைசியில் வந்துட்டு பிரிட்டிஷை வந்து அப்படியே கொஞ்சம் அவங்க எதுவும் பெரிய தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டவே இல்லை. அவங்க பாட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இவங்களே தான் வந்துட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும்
அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மழையிலையும் தண்ணி மழையிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே அந்த சீன்லலாம் ஜோதி வந்து மெய் மருந்து சில்லறையை செதற விட்டோம் அப்படியே அந்த சீன். இல்லை, ததை விட்டு தான் அப்படி சாப்பிடுங்க.